அனைவருக்கும் வணக்கம். பாராளுமன்றத்துக்கான தேர்தல் திருவிழா தேர்தல் போர் மிகவும் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இந்த தேர்தல் போரில் பரப்புரை செய்கிறதுக்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் இளந்தலைவர் உதயநிதி அவர்களும் இன்றைக்கி வேலூர்லேயும் அரக்கோணத்துலேயும் பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்று திமுகவுக்கு ஆதரவாகும், ஏன் எதிர்கட்சிகளுக்கு நம்ம வாக்கு போடக்கூடாது என்று அதற்குண்டான காரணத்தை சொல்லியும் வாக்கு கேட்டுட்ருக்காங்க. அந்த கோணத்தில் நான் ஏன் திமுகவை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறேன். ஏன் வாக்கு போடணும், திமுகவுக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். திமுக கொண்டுகிட்டு வந்த மக்கள் நல திட்டங்கள், பல்வேறு திட்டங்களை சொல்லலாம். குறுகிய காலத்தில் இந்த 3 ஆண்டுகளில் எண்ணிலடங்கா திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. அதில் மிக மிக முக்கியமான திட்டமாக, எனக்கு மிகவும் என்னை கவர்ந்த திட்டம் என்று சொன்னால் இன்னுயிர் காப்போம் 48 அப்படின்ற அந்த ஸ்கீம் எனக்கு மிகவும் பிடித்த திட்டம். ஏன்னாக்க உலக நாடுகள் எங்கிருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே அண்டை மாநிலத்தவர்களாக இருந்தாலும் அயல் நாட்டினவர்களாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே விபத்து ஏதாவது ஏற்பட்டால் அவங்களுக்கு 48 மணி நேரத்துக்கு உண்டான மருத்துவ சேவையை, அந்த எமர்ஜென்சி அந்த நேரன்ற அந்த 48 மணி நேரத்துக்கு உண்டான மருத்துவ சேவை முழுக்க அதுக்கு உண்டான தொகை முழுவதும் அரசே செலுத்துது. பாயிண்ட் 1. இன்னும் 2வது என்ன விஷயம்னா, அந்த விபத்து ஏற்பட்ட உடனே அவங்கள அந்த கோல்டன் டைம்னுவாங்க இல்லையா, தங்கமான நேரம், டாக்டர்ஸ்கள் சொல்லுவாங்க, சரியான நேரத்துக்கு கொண்டுட்டு சேர்த்துருக்கீங்க அப்படின்ட்டு. அது அந்த நேரத்துக்கு யார் அங்கேருந்து பார்த்து அந்த பேஷண்ட்டை கொண்டுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகையாகவும் கொடுக்குறாங்க. இது இந்த ஊக்கத்தொகை கொடுக்கறது சும்மா அது ஒரு 5000 ரூபாய்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த விபத்து நேரத்தில் கொண்டுட்டு சேர்க்குறவங்களாம் பிறகு கோர்ட்டு கேஸுன்னு சொல்லி அலைய வைப்பாங்கன்னு சொல்லிட்டு விபத்தை பார்த்துட்டு பார்க்காமத மாதிரி கடந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு உயிர்களும் மிக மிக முக்கியம் என்று அந்த எந்த உயிராக இருந்தாலும் அதை காப்பாற்றணுன்ட்டு இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் அந்த திட்டத்தில் பயனடைகிறாங்க. அது இன்னுயிர் காப்போம் 48. இன்னொரு மிக முக்கியமான திட்டம் என்னன்னாக்க உடல் உறுப்பு தானம். உடல் உறுப்பு தானம் இந்த நம்ம திராவிட மாடல் அரசு வருவதற்கு முன்னாடியும் உடல் உறுப்பு தானம் இருந்தது. ஆனால் அது பெருசாக பேசப்படலை. ஏன்னாக்க அந்த உடல் உறுப்பு இந்த நம்ம திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் தான் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் அப்படின்ட்டு ஒரு அறிக்கை விட்டார். இந்த அறிக்கைக்கு பிறகு உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்க நிறைய பேர் இப்போ தானம் பண்ண முன் வந்திருக்காங்க. அந்த தானம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை கூடி இருக்குது. பாயிண்ட் 1. அண்டை மாநிலமான ஒரிஷாவில் நவீன் பட்நாயக் உடல் உறுப்பு தானம் செய்கிறவங்களுக்கு அரசு மரியாதை செய்யப்படும்னு நம்ம தமிழ்நாட்டை பின்பற்றி அங்கேயே அறிவிச்சிருக்காங்க. அது ஒரு காரணம். இன்னொன்று இதில் மிக முக்கியமான விஷயம் இந்த உடல் உறுப்பு தானத்தில் என்னன்னாக்க, இந்த சம்பிரதாய சடங்கு செய்பவர்கள் இந்த அந்த சடங்கு செய்வதற்காக தானம் பண்ணுவதற்கு முன் வர மாட்டாங்க. அந்த மூட நம்பிக்கையும் இது உடைச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல பார்க்கலாம். இந்த மாதிரி மக்கள் பயனடையக்கூடிய மிக மிக முக்கியமான திட்டங்களாக உயிரை காக்கும் திட்டங்களாக தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு வருவதனாலும், இன்னொன்று ஒன்றிய அரசாங்கம் மக்கள் விரோத சட்டங்களை இயற்றும்போது அதை மிக கடுமையாக, உதாரணத்துக்கு நீட் போன்ற நுழைவுத் தேர்வு கொண்டுட்டு வரது, CAA, NRC 3 வேளாண் விவசாய சட்டங்களை கொண்டுட்டு வந்தது. இந்த மாதிரி புதிய கல்விக் கொள்கை திட்டம், இந்த மாதிரி ஒன்றிய அரசாங்கம் மக்கள் விரோத சட்டங்களை கொண்டுகிட்டு வரும்போது இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக முதல் ஆளாக அதை மிகவும் கடுமையாக ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை எதிர்க்கும் முதல்வராக திமுக இருப்பதனால் அந்த திமுகவை ஆதரிக்கிறோம்.
இன்னொரு விஷயம், ஏன் எதிர்க்கட்சிக்கு வாக்கு போடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துட்டு அவங்கக்கிட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பிரச்சாரத்தின் போது கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீங்கள் ஏன் பிஜேபியை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, மோடியை எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, அப்போது கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இத்தனை நாள் கேள்விக்கு இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாயை திறந்துருக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்ன ஆளுங்கட்சியா, எதிர்கட்சியில் தானே இருக்கிறோம், நாங்கள் எதுக்கு எதிர்க்கணும், இல்லை எதிர்த்து தான் எங்களால் என்ன செய்ய முடியும், அவங்கள வந்து கண்டனம் தெரிவித்து தான் மோடி எதிர்த்து தான் எங்களால் என்ன செய்ய முடியும், நாங்கள் எதிர்கட்சியில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி எதிர்கட்சியில் இருக்கும்போது நாங்கள் எதிர்கட்சியில் இருந்து எங்களால் என்ன செய்ய முடியும்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், இதுக்கு முன்னாடி அவர் ஆளுங்கட்சியில் இருக்கும்போது நீங்கள் ஏன் இவ்வளோ மக்கள் விரோத சட்டங்களை இயற்றி இருக்கும்போது நீங்கள் ஏன் மோடி எதிர்க்க மாட்டேங்கிறீங்க, ஏன் கண்டனம் தெரிவிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் பத்திரிகையாளர்கள் எல்லாரும் கேட்கும்போது, கூட்டணி தர்மத்தினால நாங்கள் வந்து கேட்க முடியாத சூழ்நிலை. அப்போ அவங்க வந்து ஆளுங்கட்சியில் இருக்கும்போது கூட்டணி தர்மம் கூட சொல்லலை, இதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் நாங்கள் எதிர்க்கலை. இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு 3 வேளாண் சட்டங்களை வந்து ஆதரித்தாங்க அதிமுக, எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தார். அப்போ வந்து கேட்கும்போது ஒரு விவசாயியாவது பாதிக்கப்பட்டதாக சொல்லுங்கள், யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லை, அதனால் நாங்கள் எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்புறம் இந்த சிஏஏ என்ஆர்சி சட்டங்களை பற்றி கேட்கும்போது ஒரு இஸ்லாமியராவது பாதிக்கப்பட்டதாக சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் யாராவது ஒருத்தராவது பாதிக்கப்படுவாங்களா, இதனால் இந்த சட்டத்தினால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சொன்னாங்க. அதற்கு பிறகு 4 ஆண்டு பதவி சுகத்தை அனுபவித்து கூட்டணியிலேருந்து வெளியேறினதுக்கப்புறம் இன்றைக்கு வரைக்கும் கூட்டணியிலேருந்து வெளியேறினதுக்கு என்ன காரணம்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லலை. வெளியேறினதுக்கு பிறகு கேட்டாக்க நாங்கள் ஏன் நீங்கள் இப்போ வந்துட்டு என்ஆர்சி சிஏஏவை நாங்கள் வந்து இஸ்லாமியர்களோட பாதுகாவலர், உங்களுக்கு எதுவும் நடக்க சொல்லி விட மாட்டோம், நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க. அதை என்ஆர்சி சிஏஏவை அமல்படுத்த விட மாட்டோம்னு இன்றைக்கி வந்து பேசுகிறாரு. அப்போ அன்றைக்கி ஏன் சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் கூட்டணி தர்மம், அதனால் நாங்கள் சப்போர்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சுன்னு இப்போ கூட்டணியிலேருந்து வெளியேறினதுக்கப்புறம் சொல்கிறாரு. நான் கேட்குறேன், ஒரு அரசியல் கட்சி துவங்குவது மக்கள் நலனுக்காக தான் அரசியல் கட்சியே துவங்கப்படுகிறது. அது பொதுவாக ஒரு அரசியல் கட்சியோட கான்செப்ட் அதுதான், மக்கள் நலன் சார்ந்து செயல்படுவதற்காக அரசியல் கட்சி துவங்கப்படுகிறது. 2வது, கூட்டணின்னு ஒன்று வைக்கிறது, அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கூட்டணி மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வந்து மக்கள் நல திட்டங்களை செய்வதற்காக தான் கூட்டணி வைக்கிறோம். அப்போது அரசியல் கட்சி துவங்குவதும் கூட்டணி வைப்பதும் மக்களுடைய நலன் கருத்தம். அப்போது இந்த எடப்பாடி பழனிசாமி அரசியல் கட்சி எதுக்கு நடத்துகிறன்றத அதுவும் சுயநலத்துக்காக அந்த கட்சியை வந்து கைப்பற்றி நடத்திட்டு இருக்காரு. கூட்டணி வச்சதும் இவர் வந்து சொன்ன காரணம், கூட்டணி தர்மம்னு சொன்ன காரணம், இதனால் எத்தனை லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த மூணு வேளாண் சட்டத்தினால ஏறக்குறைய 1 ஆண்டு காலம் அந்த விவசாயிகள் 1 ஆண்டுகளுக்கு மேலேயே போராடி இருக்காங்க. அதில் வந்து ஒரு 750 பேருக்கு பக்கமாக இறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பல ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு காயம் ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு வந்துட்டு பல பிரச்சனைகள், தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்திருக்காங்க வேளாண் சட்டத்தில். அதே மாதிரி சிஏஏவில் எத்தனை லட்சம் உயிர்கள், எத்தனை லட்சம் பேர்த்தோட வாழ்வாதாரத்தை வந்து அவங்க வந்துட்டு அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க இந்த கூட்டணி தர்மம்ன்ற பேரில். அப்போது யாரை பற்றியுமே கவலைப்படாமல் இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், இந்த எடப்பாடி பழனிசாமியும் பாதம் தாங்கி பழனிசாமியும் ஓபிஎஸும் இருக்கும்போது தான் வடமாநில இளைஞர்களும் இங்கே வந்து அரசு வேலையில் எடுக்கலாம் அப்படின்ட்டு சட்டத்திருத்தத்தை கொண்டுட்டு வந்தது ஓபிஎஸும் பாதம் தாங்கி பழனிசாமியும் சேர்ந்து தான் பண்ணாங்க.
அப்போ இதனால் எத்தனை தமிழக இளைஞர்கள் வந்துட்டு தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. இந்த சட்ட திருத்தத்தை திருத்தணுன்னாக்க மீண்டும் வந்துட்டு காங்கிரஸ் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் தான் அது திருத்த முடியும். பாயிண்ட் 1. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை பாரத பிரதமர் வேட்பாளராக அவர் அடையாளப்படுத்துகிறார்? தனியாக நிற்கிற கூட்டணி இல்லாமல் பிரதமர் யாரும் தேவையில்லைன்னு தனித்து நிற்கிறாங்க, அடையாளம் காட்ட முடியாதுன்ட்டு. அப்போது இன்றைக்கி நீங்கள் பிரதமரையும் மோடியும் எதிர்க்க மாட்டீங்க. ஆனால் நாளைக்கு அப்படியே ஜெயிச்சு வந்தாலும் யார் கூட நீங்கள் போய் சப்போர்ட்டுக்கு நிற்பீங்க? மோடி கூட தான் சப்போர்ட்டுக்கு இருப்பீங்க. அப்போது இன்றைக்கி இந்த நீட்டு, என்ஆர்சி, சிஏஏ, புதிய கல்விக் கொள்கை இதையெல்லாம் ஆதரிக்கிற மோடி மறுபடியும் நீங்கள் நாளைக்கு போய் கூட்டணி அங்கே சேர்ந்தாலும் அதே மோடி அப்போ மட்டும் எப்படி அதை அவர் நீங்கள் வைக்கிற கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவர் ரத்து பண்ணுவார்? அப்போது வாய்ப்பே இல்லை. அப்போது ஒரே ஒரு வாய்ப்பு, இந்தியா கூட்டணியை சேர்ந்த தலைவர்கள் பிரதமரானாத்தான். உதாரணத்துக்கு ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரானாத்தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையான இந்திய மக்களுக்கே தேவையான சட்டங்களை இந்த மக்கள் விரோத சட்டங்களை ரத்து செய்யப்படும். அதனால தான் இதை தான் சொன்னார் இளந்தலைவர் உதயநிதி அவர்கள். சொன்னாங்க, நானாவது கள்ள காட்டுறேன், பழனிசாமி எதை காட்டுறாரு? ஏன்னாக்க கோவப்படக்கூடிய இடத்துல கோவப்படணும், அறச்சீற்றம்ங்கிறது வரணும் ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு. அப்போது இத்தனை மக்கள் விரோத சட்டங்களை ஒன்றிய அரசு கொண்டுட்டு வரும்போது நீ வாய் மூடி மௌனியாக இருக்கிற உன்னை பார்த்து பள்ளக்காட்டுறன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? பாதம் தாங்கி பழனிசாமி என்று சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? இன்னொன்று, அரசியல் கோமாளியல்ல நீங்கள் இருக்கிறீங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போதும் கேட்க முடியாது, அப்பயும் கேட்க முடியாது. எதிர்கட்சியாக இருக்கும்போதும் உன்னால் கண்டனம் தெரிவிக்க முடியாது. அப்புறம் என்ன பொறியியல் பண்ணவா நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க, அரசியல் கட்சி நடத்துகிறீங்க? அரசியல் கோமாளியால் இருக்கிறீங்க, அரசியல் கட்சி நடத்துறதுக்கே தகுதி இல்லாதவங்களா இருக்கீங்க. உங்களெல்லாம் இந்த தமிழ்நாட்டு மக்கள் புறந்தள்ளணும், ரிஜெக்டு அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை ஓட ஓட விரட்டணும். அதனால தான் சொல்கிறேன், இந்தியா கூட்டணி ஆதரிங்க, திமுகவுக்கு வாக்களித்து இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால்தான் இந்த மக்கள் விரோத சட்டங்கள் அத்தனையும் ரத்து செஞ்சு நமக்குண்டான பிரதமர் வருவாங்க. நன்றி.